JCI India, Zone 16, JCI Ronipet Power City. Online training program. Living Ethics. Action platform is hereby called to order. JCI கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். JCI இந்தியா மண்டலம் 16 ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கத்தின் இணையதள வழி பயிற்சி வகுப்பு லிவிங் எத்திக்ஸ். இந்த இணையதள வழி பயிற்சி வகுப்பில் இன்று பயிற்சி அளிக்க வருகை தந்திருக்கும் இன்றைய பயிற்றுனர் JC பிரவீனா, JCI இந்தியா ஆத்தர் அவர்களை வருக வருக என மனமாற வரவேற்கிறோம். மற்றும் இணையதளத்தில் இணைந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த அவை முறைப்படி இன்றைய பயிற்றுனர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம், நீங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். The floor is yours. Thank you. Thank you so much, sir. என்னோட ஆடியோ கேக்குதுங்களா? எஸ் மேடம். எனக்கு லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ண முடியல. So I'm just using my mobile itself. ஹலோ. எஸ் மேடம். செல்வம் சார், என்னோட ஆடியோ கேக்குதா? கேக்குது மேடம். கிளியர் மேடம். யா, thank you. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் JCI ஹொசூர் ஜோன் 16ல இருந்து வரேன். என்னோட பேர் பிரவீனா சங்கர். நான் JCIல ஜாயின் பண்ணது 2012. அதுக்கப்புறம் நிறைய போர்ட்ஃபோலியோஸ்ல இருந்து தென் நான் ட்ரைனிங்க்கு மூவ் ஆகிட்டேன். ஐ டிட் மை நேஷனல் ட்ரைனிங் இந்த இயர் 2019. அப்புறம் 2022ல ஆத்தர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் போரும்னு நினைக்கிறேன். சார், எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர். மேனோ எல்லாருமே வந்து எல்லாருமே வீடியோல வந்தா நல்லா இருக்கும். வணக்கம் திருக்குமரன் சார், செந்தில்குமார் சார், கேசவன் சார், ஆக்சுவலா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னமா உங்களுக்கு தோணுது? எல்லாருமே உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். இது வந்து ஜஸ்ட் ஒன் சைடு ட்ரைனிங் கிடையாது, ஜஸ்ட் இன்டராக்ஷன். எஸ் திருக்குமரன் சார், நீங்க சொல்லுங்க. பிரின்சிபல் செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றீங்களா? வெரி குட். செல்வம் சார், உங்க எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது? வாழ்க்கைக்கான நெறிமுறைகள். வாழ்க்கைக்கான நெறிமுறைகள். ஓகே. கேசவன் சார், L2SVR அப்படின்னு நேம்ல யார் இருக்கீங்கன்னு தெரியல சார். உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. எத்திக்ஸ்னா என்ன உங்களுக்கு தோன்றது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் வந்து CP விஜய். ஓ, வணக்கம் சார். விஜய் சார். எத்திக்ஸ் என்ன வளர்ச்சி மேடம். வளர்ச்சி. ஓகே, வெரி குட். கேசவன் சார், கேசவன் ராஜமணி சார், துரைராஜ் சார், அல்லி திருப்புமன் மேடம், ப்ளீஸ் கம் ஆன் வீடியோ. ஒரு ½ அன் ஹவர் தான், ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான், ட்ரைனிங் மாதிரி அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான். திருக்குமரன் சார் வந்து ஸ்பீச் கிராஃப்ட்க்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன்.
பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாரோட வளர்ச்சி டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. இருந்தாலும் ஜேசிஸ்க்கு டைம் கொடுத்து ஆன்லைன் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்றீங்க சார். வெல்கம். ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து யாருக்கா டாபிக் என்னன்னு தெரியுங்களா? Grants of Grandis. கிராண்ட்ஸ் Grants ஆஃப் of Grandis, madam. கிராண்ட்ஸ் ஆஃப் Grandis. கிராண்டிஸ். வெரி குட். அப்படின்னா என்ன மீனிங் சார்? கிராண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் அதாவது நமக்கு லாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு ட்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா கிராண்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் உங்க தாத்தா பாட்டி பார்த்துருக்கீங்க, அவங்களோட வளர்ந்துருக்கீங்க? myself. எஸ் சார். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க ஷேர் பண்ணிக்க முடியுமா? உங்க தாத்தா பாட்டி இப்பவும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா, இதனால இந்த இந்த ஒரு விஷயத்த என் தாத்தா கிட்டயோ எங்க பாட்டி கிட்டயோ நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது. எஸ் மேடம். ஒரு இன்சிடென்ட். சின்ன வயசுல எங்க அப்பா வந்து வா போன்னு பேசுவாங்க. வா பாப்பா போன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவை அம்மாவா மரியாதையா வாங்க போங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நீங்க என்ன இங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுதான் வெளியே வரும்ன்றது சொன்னாங்க. ஓகே, அதுல இருந்து அந்த இங்க போங்க அப்படின்றது நீங்க பண்ண வா போ அம்மா தானே அப்பா தானே அப்படின்னு இருக்காது, இங்க என்ன பழக்கப்படுத்துறோம் அதுதான் வரும்னு சொல்லிட்டு எங்க தாத்தா அப்பயே சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. வெரி குட். அதாவது நம்ம ஏதாவது ஒரு சின்னதா தப்பு பண்ணும்போது அந்த தப்ப வந்து எப்படி அழகா திருத்தினாங்க அப்படிங்கறது வந்து ஒரு நமக்கு வந்து ட்ரெஷர். இப்ப வரைக்குமே நம்ம வந்து அதை மறக்க முடியறது இல்ல. நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றோம். யார்கிட்ட பேசினாலும் வாங்க போங்க, அதான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தவிர மற்ற எல்லாரையுமே நம்ம மரியாதையா பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கத்து. அந்த எத்திக்ஸ் யார்கிட்ட இருந்து வந்தது? நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது. திருக்குமரன் சார், நீங்க உங்களோட லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்க. தாத்தா இல்ல பாட்டி. எனக்கு எங்க தாத்தா பாட்டி இல்ல எங்க அப்பாட்ட இருந்து எனக்கு ஒரு ஹேபிட். நான் அதை வந்து இங்க ஷேர் பண்றதுல பெருமை நினைக்கிறேன். கண்டிப்பா நான் ஒரு கண்டிப்பா. சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் கீழே எல்லாம் அப்படி இறைச்சி விட்டுரும். இப்ப எங்க அப்பா சொல்வாரு ஒரு வாட்டி, இந்த சாப்பாடுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒரு வாட்டி நான் ஒரு லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு. அதுல இருந்து நான் ஒரு முறை கூட அதை கீழே விழாம சாப்பிடுறதுக்கு பயங்கரமா முயற்சி பண்ணேன். கீழே மேக்சிமம் விழாது அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவேன். குட். ஸோ அப்போ வந்து நமக்கு அதுல இருந்து என்ன வேல்யூ கிடைச்சதுன்னா, ஃபுட் அப்படிங்கிறது வந்து தெய்வம் மாதிரி. அந்த தெய்வம் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஹியூமன்காகட்டும் அண்ட் எந்த அனிமல்ஸ்க்காகட்டும் உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயிங்க நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து நம்ம கிராட்டிடியூட் காமிக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும். அப்ப அதை நன்றி உணர்வோட இருக்கணும்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் வேல்யூ வந்து அது மூலமா நீங்க வந்து கத்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இந்த விஷயங்கள்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருக்கோம். விஜய் சார், நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கீங்க? இல்ல அது அப்பாவா இருக்கலாம், தாத்தா பாட்டி யாரா வேணா இருக்கலாம். மேடம், சார் சொல்லுங்க. உங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்றேன் மேடம். நான் கொஞ்சம் டிராவல்ல இருக்கேன் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். பரவாயில்ல சார், நீங்க ஷேர் பண்ணலாம். டிராவல்ல இருந்துகிட்டே நீங்க வந்து ஜஸ்ட் பேசலாம். போன்ல பேசுற மாதிரியே பேசலாம். ஒரு விஷயம் ஜஸ்ட் அவங்கள பத்தி யோசிச்சு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. சரி மேடம், ஷேர் பண்றேன் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. மோகன்குமார் சார் வணக்கம். கோபிநாத் சார், கேசவன் சார் இருக்கீங்களா? ஓகே. கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஜெனரேஷனுக்கு
நான் என்னோட விஷயத்துல நான் என்னென்ன ட்ரெஷர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் வந்து எங்க பாட்டி தாத்தா கிட்ட தான் வளர்ந்தேன். சின்னதுல இருந்து ஒரு 9 மந்த்ஸ் பேபில இருந்தே எங்க அம்மாக்கு உடம்பு முடியாதப்போ, ஸோ எங்க தாத்தா வந்து அஹ் எங்க அம்மா ஒரே பொண்ணு அவங்களுக்கு. ஸோ பொண்ணுக்கு ஹெல்த் முடியல அப்படின்ன உடனே எங்க தாத்தா வந்து எடுத்துட்டு வந்துட்டு எங்க தாத்தா தான் எங்களை வந்து வளர்த்திருக்காரு. அவர் வளர்த்த அந்த அன்பு வந்து அந்த பேரக்ஸ் ஊட்டுவாங்க பாத்தீங்களா? இப்ப வரைக்குமே எங்க அத்தைங்கெல்லாம் சொல்லி காமிப்பாங்க. அந்த பேரக்ஸ் கூட அவர்தான் கலந்து ஊட்டுவார். ஜென்ரலா எத்தனை ஜென்ட்ஸ் வந்து அவங்க பேர பேத்திக்கு ஊட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஜென்ரலா லேடிஸ் தான் ஊட்டுவாங்க. எங்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி வந்து ஷீ கடை வச்சிருந்தாங்க. ஸோ கடைக்கு போயிருவாங்க அவங்க. இவர் வீட்லயே இருப்பாரு. வேற மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு வீட்லயே இருந்ததுனால, அவர் வந்து என்ன கேர் பண்ணிட்ட விதம் வந்து அந்த ஃபேரெக்ஸ் ஊட்டுறதுனாலயே என்னுடைய என்னுடைய உதடு பார்த்தா அந்த ஃபேரெக்ஸ் ஊட்டுனது ஞாபகம் வரும்ன்ட்டு எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பூன்ல ஊட்டி ஊட்டியே உனக்கு வந்து உதடு வந்து பெருசா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ அவருடைய அன்பு சப்போஸ் நான் ஸ்கூல் போயிட்டு வந்து வலியோ இல்ல ஏதாவது கால் வலியோ அப்படின்னு சொன்னா அந்த காலை நீட்டி நமக்கு அந்த கால் புடிச்சு விடுவாங்க. அப்புறமா வந்து நம்ம தலைவலி அப்படின்னா அத பக்கத்திலேயே இந்த மடி மேல படுக்க வச்சுட்டு அந்த தலைக்கு மருந்து தேய்ச்சு விடுவாங்க. இந்த ஜெனரேஷன் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிட்டோம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதாவது அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் கூட நம்ம தாத்தா பாட்டி கிட்ட தைரியமா ஷேர் பண்ணணும். அவங்க வந்து நமக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து எனக்கு வந்து எங்க தாத்தா ஆகட்டும் எங்க பாட்டி ஆகட்டும் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்க பாட்டி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் எப்படி என்னன்னா, எதையுமே போல்டா ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்க வந்து இப்படி ரொம்ப கொஞ்சம் ஜைஜாண்டிக்கா இருப்பாங்க. நல்ல மகாலட்சுமி கலையோட இவ்வளவு பெருசா போட்டு இருப்பாங்க. யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. லைக் அவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா நம்ம தப்பு பண்ணாத வரைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்து போல்டா பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து. அப்புறம் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போதும் அந்த ஸ்ட்ரகிள வந்து அவங்க ஃபேஸ் பண்ண விதம் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எந்த ஒரு கஷ்டம் வரும்போதும் அவங்களுடைய அந்த திடமான மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா? அந்த மைண்ட் செட் வந்து இப்போ நாங்க இந்த வளர்றதுக்கான அவங்க ஏதாவது அவங்க வாழ்க்கை முறை மூலமா நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இந்த இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே மிஸ் பண்றாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு குழந்தையுமே வந்து அவங்க பார்த்துதான் நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க. கேட்டு கதைகள் மூலமா கேட்கறத விட பாக்குறது மூலமா தான் நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேர் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல்ஸ்ல. ஏன்னா பிறந்ததுல இருந்து கேர் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே அம்மா பார்த்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரீகேஜி அந்த மாதிரி தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ அங்க அந்த குழந்தைக்கு வந்து தான் வந்து ஒரு கண்டிஷன், அதாவது ஃப்ரீயா இருக்க முடியாது. ஒரு கண்டிஷன், ஒரு சாப்பாடு விஷயத்துலயே ஆகட்டும், ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னாலுமே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்ததுனால அவங்களோட ஒரு உண்மையான இயல்பையே வந்து அவங்களால வந்து ஆஹ் இது பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன்லயே இருக்கிறதுனால ஒரு சர்டைன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வி கால் இட் அஸ் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓ ஹைப்பர் ஆக்டிவா ஆயிருவாங்க அந்த குழந்தைங்க. அதே பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வளரக்கூடிய குழந்தைங்க அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லாமே எல்லாமே அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டயே அந்த ஆஹ் அன்பு, அந்த விளையாட்டுத்தனம் எல்லாத்தையுமே காமிக்கும் போது ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களோட அந்த ஸ்கூல்ல அவங்க என்னதான் ஸ்ட்ரக்சர்டா டிசிப்ளின்டா இருக்கணுமோ அந்த மாதிரி டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஏன்னா எங்க பாட்டி இப்படி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி இந்த கதை சொல்லியிருக்காங்க, அந்த கதை மூலமா நான் இது கத்துக்கிட்டேன். அவங்க ஷேர் பண்ணும்போது எப்பவுமே அந்த வித்தியாசம் தெரியும். ஒரு கிராண்ட் பேரண்ட் கிட்ட வளரக்கூடிய குழந்தைக்கும் கிராண்ட் பேரண்ட் அல்லாம ஒரு கிரேச்லயோ இல்ல பிளே ஹோம்லயோ வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இத வந்து நான் வந்து கிராண்ட்ஸ்
அப்படின்னும் சொல்லலாம். இல்ல பிளெஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். அ கிராண்ட் பேரண்ட்ஸோட வளர்ற குழந்தைங்க வந்து தே ஆர் ரியலி பிளெஸ்ட். தே லேர்ன் மோர் எத்திக்ஸ். அவங்க கிட்ட இருந்து பொறுமை கத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி சோஷியலா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிறாங்க. ஒரு ஃபேமிலில ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஒரு ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கத்துக்கிறாங்க. ஒரு டெசிஷன் மேக்கிங் கத்துக்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நாங்க வொர்க்கிங் மதர் அப்படிங்கிறதுனால, இப்ப எங்களுடைய ஃபேமிலிலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ எங்க பசங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட தான் வளர்றாங்க. வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் எப்படி என்ன அப்படின்னா, ஆ அன்பா எல்லாரோடையுமே அரவணைச்சு போறது கத்துக்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆ இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நெறைய பேருக்கு ரங்கோலி போடுறது தெரியாது. அத வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தராங்க. கத்து தந்திருக்காங்க. கத்து தராங்களும் கூட. ஆ அந்த பியூரா சொல்ல போணும்னா, அம்மா, அப்பா கிட்ட மிஸ் பண்ற நெறைய விஷயங்கள் வந்து ஆ கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். அது அன்பாகட்டும், அரவணைப்பாகட்டும், வேல்யூஸ் ஆகட்டும், ஆ கதைகள் மூலமா கத்துக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆகட்டும், ஹிஸ்டரி ஆகட்டும், அவங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிறதாகட்டும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆர் பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா டைமே இல்ல. பசங்களோட உட்கார்ந்து பேசுற அளவுக்கு டைம் கிடையாது. பசங்களோட ஷேர் பண்ற அந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவோம். எத்தன பேர் நீங்க வந்து குவாலிட்டி டைம் உங்க குழந்தைங்களுக்கு தர்றீங்க அப்படின்னு தெரியல. எத்தன பேருக்கு உங்க குழந்தைங்கள பத்தி 100% தெரியும் அப்படின்னு தெரியல. பட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன நேச்சர் அந்த குழந்தையோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது வந்து அ ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஓப்பன் புக்கா இருக்கும் குழந்தைங்க. ஆம், இது எல்லாமே கிராண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஆ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஆ மேபி பெர்மிஷன் குடுத்தீங்கன்னா, ஒரு குழந்தையும் இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்குறேன். அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்னால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிராண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ஆர் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட். ஐல் ஜஸ்ட் ஹலோ. ஆடியோ மட்டும் கேளுங்க. எஸ் மேம். இந்த ஒரு கிராண்ட் சைல்டு வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன கிராண்ட்ஸ் அவங்க பெற்றாங்க அப்படிங்கறது வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஐ எம் நவ்யா. என்னோட அம்மா தான் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அம்மா தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்லி வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஐ லிவ் வித் தெம் ஆல் மை லைஃப். இப்போ 18 இயர்ஸ் தான் நான் அவங்க கூட தான் இருக்கேன். அண்ட் பிகாஸ் போத் மை பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், மோஸ்ட் ஆஃப் த கேர், கன்சர்ன், லவ் எல்லாமே அஃபெக்ஷன் எல்லாமே வந்து வாஸ் given டு மீ பை மை கிராண்ட் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்து தே ட்ரை தேர் பெஸ்ட், பட் வென் தே ஆர் பிஸி ஆர் ஹெல்ட் அப் வித் ஒர்க், not most of the time they are able to be with us. So அந்த நேரத்துல my grandparents were there with me in terms of hardship, என்னுடைய difficulties, நான் என்ன ஸ்கூல்ல ட்ராப் பண்றது, பிக்கப் பண்றது, and then giving me emotional support, mental support, and even in terms of academics எங்களுடைய தாத்தா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. So throughout life, the experience when you live with your grandparents versus when you live alone is totally different. தேங்க்யூ. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற கிராண்ட்ஸ். இப்போ எத்தனை பேர் உங்கள வந்து கிராண்ட் பேரண்ட்ஸோட இருக்காங்க உங்களோட குழந்தைங்க? குமரன் சார், திருக்குறவன் சார், எங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
எனக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லைங்க. எங்க தாத்தா பாட்டிலாம் நான் பார்த்ததே இல்ல. உங்க தாத்தா பாட்டி இல்ல. அட்லீஸ்ட் உங்க குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துருக்கீங்களா? ஆ கண்டிப்பா ஏற்படுத்தி தரலாம். தருவீங்க. ஓகே. தேங்க் ஆ. யூ. நான் வேணா செல்வம் ஒரு நல்ல சார். தாத்தாவா இனிமேல் இருக்க முயற்சி பண்றேன். ஓ! வெரி குட். நம்ம எத்திக்ஸ்லாம் சொல்லி தரலாம் அவங்களுக்கும். ம். சூப்பர். பிசினஸ் எத்திக்ஸ் மட்டுமா? இல்ல மத்த எத்திக்ஸுமா? ஆல் எத்திக்ஸ். வெரி வெரி குட். செல்வம் சார். எஸ் மேடம். அப்பா, அம்மா எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. ஸோ அப்பா மட்டும் இப்ப இல்ல. அவங்க கூட தான் குழந்தைங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ பாட்டி. ஸோ அவங்க கூட தான் இருக்காங்க. எல்லாமே ஒண்ணா தான் மேடம். ஸோ அவங்களுக்கு நெறைய விஷயங்கள் ஆக்சுவலா புரியும். உங்க குழந்தை ஏதாவது ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணிக்க விரும்புறாங்களா? இருக்காங்களா இப்போ? அவங்க கீழ இருக்காங்க மேடம். பட் அவங்க ஓகே. டியூஷன் ஆன்லைன் கிளாஸ். ஓ! சூப்பர். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் வெயிட். இப்ப நான் செஷன் முடிச்சதும் நான் சொல்றேன். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ. ஆம். கோபிநாத் சார். கோபிநாத், மோகன் சார், கலை கலிவர்தன் மேம். கலிவர்தன் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம். ஆ, இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஆர் கிடைச்ச ட்ரெஷர் உங்களுக்கு இன்ன வரைக்குமே நீங்க வந்து பெருமையா சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள், நினைக்கிற விஷயங்கள், இல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு நம்ம வந்து இப்படி இருக்கணும்னு கத்துக்கிற விஷயங்களும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுமே வந்து கிராண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வீட்ல அப்பாக்கள் கிட்ட இருந்து இப்படி இருக்கக்கூடாது. ஒரே வீட்ல வளர்ந்திருந்தாலும், ஆ பசங்க வந்து இந்த விஷயங்கள் எங்க அப்பா இப்படி இருந்தாரு. நான் இந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சும் அதுலருந்து வேல்யூ கத்துக்கிட்டேன். இந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துல இருந்து கூட நான் பாசிட்டிவிட்டி கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு. ஆ இன்னொரு இது என்னன்னா, ஆ இன்னொரு ஃபேமிலி எங்களுடைய சித்தப்பா ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, அவங்க எங்க சின்ன தாத்தான்னு கூட சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் கூட நாங்க கத்துக்கிட்டோம். அவங்க வந்து ஆ ப பசங்கள அ அ கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட வச்சு ப பார்த்தது கிடையாது. ஆனா எங்க பேரண்ட்ஸ் ஆர் எங்க எங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா, பாட்டிய எப்பவுமே கூட இருந்தாங்க. அவங்களுக்கு தனியா ரெஸ்பெக்ட் அவங்க என்ன திட்டினாலும், அவங்க எமோஷனலா இருந்தாலும், அவங்கள ஹெல்ப் முடியாதப்போ பார்த்துக்கிட்ட விதமே வந்து எங்கள வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஆ அந்த மாரி 3 மாசம் எங்க தாத்தா வந்து படுக்கையா படுத்திருந்தாரு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம். அப்ப வந்து பெட் ரிடன் தான். ஃபுல்லா கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான். டாக்டர் சொல்லிட்டாங்க, "இல்ல இனிமே வந்து எ அ ரொம்ப கஷ்டம். ஏன்னா 78 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவரால இனிமே கன்டின்யூ பண்ண முடியாது. நார்மலா ட்ரீட்மெண்ட் குடுத்தாலுமே இதுவாகாது. பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கிறதுனால அவர் எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் தான்" அப்படின்னு. ஸோ அவருக்குன்னு அந்த மெயினா அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இதுவே வந்து வீட்ல அமைச்சு அவங்கள பார்த்துக்கிட்ட விதம் வந்து இப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அப்ப பேரண்ட்ஸ் நம்மள எப்படி கேர் பண்ணிட்டாங்களோ சின்ன குழந்தையில, அவங்க வந்து அந்த முடியாம அந்த படுக்கையில இருக்கும்போது, அதே அளவுக்கு எங்க அப்பா ஆகட்டும், எங்க சித்தப்பாங்க ஆகட்டும், அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கறது முதற்கொண்டு, அவங்கள அந்த பாடி கிளீன் பண்றது முதற்கொண்டு, அது எல்லாமே செஞ்சு, அ அவங்க மட்டும் இல்ல, எங்க அம்மாங்க, எங்க அத்தைங்க, அ ஒவ்வொருத்தருமே அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா, அ இப்போ இருக்கிற நம்ம ஜெனரேஷனால பண்ண முடியுமா? அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். அது எல்லாமே ஆஸ் சைட் கிராண்ட்ஸ் ஃபார் கிராண்டீஸ்ன்னு கிராண்ட்ஸ் ஃப்ரம் கிராண்டீஸ்ங்கிறத விட, கிராண்டீஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு இது சேவை செய்யணும் அப்படிங்கிறதுமே வந்து நான் இந்த விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டோம். நெறைய சொல்லிட்டே போலாம். பட் அது உண்மையா உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா இன்னும் நல்லா இன்டராக்டிவா இருக்கும். இல்லன்னா ஒன் சைடடா நான் என்ன பத்தியே சொல்ற மாதிரி இருக்கும். நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வேற அ நம்ம ஃபேமிலி சரவுண்டிங்ஸ்ல இருந்தும் கத்துக்கிட்ட விஷயங்கள் நெறைய இருக்கு.
இந்த என்னென்ன எத்திக்கலா எப்படி வாழணும், இப்படி இதெல்லாம் ஏன் நம்ம கடைபிடிக்கணும், ஏன் கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எங்க தாத்தா கிட்ட நான் கத்துக்கிட்டது, அந்த கிராண்ட்ஸ் ஆர் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொன்னா, அவர் ஹைலி ஸ்கில்ஃபுல். அவ்வளோ அழகா தமிழ் சொல்லி தருவாரு. நான் தமிழ்லாம் வந்து ஆக்சுவலா எங்களுடைய மதர் டங் வந்து தெலுங்கு. தாத்தா வந்து தர்மபுரி சைட்ல இருந்து வந்ததுனால அவர் அந்த காலத்து 8th ஸ்டாண்டர்டு. ஸோ அவருடைய தமிழ் வந்து யாருமே இப்போ பிஹெச்டி படிச்சிருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு தமிழ் ஆஹ் சரளமா எழுதவோ பேசவோ இந்த எழுதவோ முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு நிறைய புக்ஸ் படிப்பார். மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரி அதுல இருந்து படிச்சுட்டு கதைகள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு நைட் டைம் படிச்சுட்டு இருக்கும்போது. அது எல்லாமே இன்ன வரைக்குமே நாங்க சில விஷயங்கள் மறக்கிறது கிடையாது. அதுல இருந்து சொல்லி தந்த வேல்யூஸ். சகுனி வந்து ஏன் இந்த மாதிரி அவங்க பாண்டவர்களை இல்ல அந்த ராஜ்யத்தை அழிக்கணும்னு நினைச்சான். ஒருத்தங்க தப்பு செய்யறதுனால அந்த டோட்டலா ஒரு ஆஹ் ராஜாங்கமே அழியறதுக்கு, ஒரு மொத்த குடும்பமே அழியறதுக்கு, ஒரு மகாபாரதம் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு நல்ல விஷயம் எப்படி பண்ணா என்னன்னு எப்படி இருக்கும், ஒரு நல்ல விஷயம் அதோட இம்பாக்ட் என்னது, ஒரு கெட்ட விஷயம் கெட்டதா ஒருத்தங்க நினைக்கும் போது அதோட இம்பாக்ட் என்னது அப்படிங்கிற விஷயங்களுமே இது வந்து ஒரு ட்ரெஷர்ன்னு தான் சொல்லலாம். நம்மளோட சில மனுஷங்களை பார்க்கும்போதே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இவங்க நம்மளுக்கு நல்லது சொல்றாங்களா, இல்ல கெட்டது சொல்றாங்களா, இல்ல கூட இருந்து நம்மள வந்து எந்த மாதிரியான அந்த வேவ் லென்த்ல நம்ம கிட்ட வந்து பழகுறாங்க அப்படிங்கறது வந்து எங்களால அனலைஸ் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த வந்து நான் இன்னும் பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே தோண்டு போயிடக்கூடாது. நம்ம மனுஷங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ வி வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் வென் வி ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றது கரெக்ட். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ரொம்ப முடியாத ஒரு ஸ்கின் டிசீஸ் அவருக்கு வந்தது. பட் ஸ்டில் ஷி ஃபாட் வித் இட் அண்ட் தென் ஹி கேம் பேக். எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து இருக்கு. அந்த நம்மளுடைய திடமான மனசு வந்து நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே வந்து நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதேதான் வந்து என் பசங்களுக்கும் நான் இப்போ வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்க பசங்களும் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வளர்ந்தாங்க. நான் ஆஸ் அ ஒர்க்கிங் மதர் என்னால பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து எனக்கு இருந்து பண்ணாங்க. என் குழந்தைங்களை குளிப்பாட்டுறதுல இருந்து ஊட்டி விடுறதுல இருந்து பண்ணாங்க அப்படிங்கறத வந்துட்டு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்டராக்ட் ஃபார் சம் டைம். ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது நம்மளுடைய பேரண்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கோ இல்ல ஒரு உரையாடல் தொடங்குறதுக்கோ வாய்ப்பு கிடைக்காது. ஜேசி நெய்வேலி கலிவர்தன் மேம், ப்ரிவிலேஜ் பேசலாமா? வணக்கம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் யூ ஆர் வெல்கம். ஓகே, தேங்க்ஸ். என்னுடைய எர்லி ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கும்பொழுது எங்கள் சித்தப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நாங்கள் வெக்கேஷன்ஸ்க்கு போவோம். அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பேண்ட் போட்டிருக்காங்கன்னா போஸ்ட் பாக்ஸே இருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் பிரதர்கிட்ட இருந்து எங்கள் சித்தி கேட்டு வாங்கி எனக்கெல்லாம் தருவாங்க. அப்போ அவங்க கொடுக்கும்பொழுது பேக்கில் வைக்கும்பொழுது அந்த ட்ரெஸ் தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் ரிட்டர்ன் ஊரில் வந்து பார்த்தா அதில் வந்து புதுசாக ஒரு 2 பேண்ட்டு 2 ஷர்ட் இருக்கும். இங்க வீட்டுக்கு வந்து வந்து அதை எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த போஸ்ட் பாக்ஸ் உள்ள பேண்ட் ஷர்ட்டே பெரிய கிஃப்ட் மாதிரி எனக்கு இருக்கும். ஏன்னா எங்க வீட்ல அது கூட இல்லாத ஒரு சூழல். அப்போ இங்க வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் இருக்கும். புதுசு புதுசா இருக்கும். ஸ்கூல் போறதுக்கு போட்டு போற மாதிரி இருக்கும்.
அப்ப அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும். அதனால வந்து வக்கேஷன்னாவே நாங்க ஓடிடுவோம். ஏன்னா நானு, என்னோட சிஸ்டர்ஸ், என்னோட பிரதர்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே அதே மாரி வந்து வரும். ஒரு அ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட பிரதர்ஸ்க்கு என்ன செய்யணும்? தெரிஞ்சு என்ன செய்யணும்? தெரியாம என்ன செய்யணும்? ஸோ தெரிஞ்சா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஃபேமிலிக்கே வந்து ஒரு இடர்பாடா அமையும். தெரியாம செஞ்சா அந்த ஃபேமிலிக்கே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்பவும் நாங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அல்லது எங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு செய்யறதா இருந்தாலும், ஒரு இலைமறை, காய்மறை மாரி வந்து செய்வதற்கு அந்த ஒரு இன்ஸ்டன்ட் என்னோட லைஃப்ல ஒரு ரொம்ப ஆழ்மனதுல பதிஞ்சது. இந்த சமயத்துல என்னுடைய சித்திக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து பதிவு பண்ணிக்கிறேன் மேடம். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. 2வது அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயமா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். தேங்க் யூ ரொம்ப ஃபார் நன்றி சார். ரொம்ப நல்ல கருத்து. ஸோ வெரி குட். செல்வம் சார் ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். ஸோ மை டாட்டர் வந்து பேசுறாங்க. உங்களுடைய யா ஷேர் பண்றேன். கண்டிப்பா. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். என்னோட தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா வாய்ஸ் கட்டா இருக்கு. இருப்பாரு. அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா பேசணும், வாங்க போங்க அப்படிதான் பேசணும். எல்லாம் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும். அண்ட் அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னால நியூஸ் பேப்பர்லாம் டெய்லியும் படிப்பாரு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை டீச் பண்ணுவாரு. தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணுவாரு. இங்கிலீஷ் நல்லா அவருக்கு தெரியும். ஸோ எனக்கும் நிறைய டீச் பண்ணிருக்காரு. ஸ்ரீகாந்த் சார் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ செல்வம் சார் ஃபார் ஷேரிங். உங்க பொண்ணு பேர் சொல்லவே இல்லையே. மேடம் சிவானி. ஷிவானி. வெரி குட் ஷிவானி. இதெல்லாம் ஃபாலோ பண்றியா நீ? ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா ட்ரெஷர்ன்னு நினைக்கிறியா? ஆ இல்ல ஐயோ தாத்தா எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்றாரே அப்படின்னு நினைக்கல ஓ, தானே? இல்ல. So good of you. So sweet of you. Very good. All the best, dear. Thank you, ma'am. Mohan Kumar sir, Ali ma'am, you can just share few. பக்கத்துலயே தான் இருக்காங்களா? ஏன்னா இன்டராக்ஷன் பண்றதுங்கிறது வந்து நீங்க வீடியோல வரணும்னு கூட அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்பீக் வித் ஆடியோ ஆல்சோ. இல்ல பால் வந்திருக்கு, வாங்க போயிருக்காங்க, கீழே போயிருக்காங்க, வருவாங்க. ஓகே. கேசவன் சார், மோகன் சார் ஆடியன்ஸ் நீங்க டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ மேம் கிட்ட கொஸ்டின் ஆன்சர் ஃபீட்பேக்ஸ் எதுவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம். The floor is participants. The floor is open. ஸ்ரீகாந்த் சார் பேசலாம். நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேச. இதுவுமே ஒரு எத்திக்ஸ் தான். நாங்க இந்த விஷயத்துல இருந்து என்ன எத்திக்ஸ் கத்துக்கிறோம்னா, எப்பவுமே இனிமே வந்து ஆடியோல இல்ல, ஐ மீன் வீடியோல இல்லைன்னா மீட்டிங் வந்து இனிமே ஐ மீன் வி கேன் ரிமூவ் தெம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூ வீலர்ல டிராவல் பண்றீங்களா சார்? அட்லீஸ்ட் யூ ஆர் லிசனிங் டு அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அதுவுமே ஒரு குட் எத்திக்ஸ் தான். தேங்க்யூ. Sir, I think my time is over. The floor Yes, is yes, handed over to the host president. எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். நல்ல ஒரு டாபிக், நல்ல ஒரு செஷன் இன்னைக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துருக்கும். ஸோ உடனே அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எங்களுக்கு மறந்த விஷயங்கள், எங்களை மலரும் நினைவுகளாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் வந்து இந்த பெரியவங்க மூலம் எங்களுக்கு எவ்வளோ வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது, நம்ம மட்டும் இல்லாமல் பின்வரும் சந்தேகங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க மேடம். மேலே வந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தோணுது மேடம். ரொம்ப நல்ல இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். திருக்குமார் சார் நீங்கள் பேசுங்க. எஸ் மேடம். ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து லாஸ்ட் டிசம்பர் எங்க ஃபாதர்
இழந்துட்டேன். ஆனா இப்போ வந்து இன்னைக்கு நீங்க உங்க இந்த ப்ரோக்ராம் மூலியமா அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு எத்திக்க வந்து நான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இது. நான் வந்து இப்ப என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த மாரி எங்க தாத்தா திருக்குமரன் அவர் சொல்லிக் கொடுத்தது இது. அப்படின்னு சொல்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திட்டு போணும். அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு நினைவுகள்லாம் ஞாபகப்படுத்துனீங்க. தேங்க் யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். மேடம் தேங்க்யூ. குட் ஈவினிங் மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். ஏன்னா நீங்கள் நிறைய இந்த மலரும் நிலையம் சார் செல்வம் சார் சொன்ன மாதிரி வந்து மலரும் நிலையம் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அசை போட மாதிரி ஆயிடுச்சு மேடம். ஏன்னா எங்கள் பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லேர்ன் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான். அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு மோர் வித்துட்டு வருவாங்க. மோர் வித்துட்டு வந்துட்டு எந்த வேலையுமே போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க. அந்தந்த வேலையை அப்போ போய் மோர் வித்துட்டு வந்து மாடு எடுத்து போய் மாட்டு மய வைப்பாங்க. அப்புறம் மாட்டுக்கு புல் எடுத்து வைப்பாங்க. ஸோ போய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் எந்த ஒர்க்கும் போஸ்ட்போன் பண்ண கூடாது, எந்த விஷயத்தையும் தள்ளி போடாத, அப்பப்பயும் செஞ்சிரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வீட்டு கத்துட்டு வரும். அது நிறைய விஷயம் அவங்க படிக்காதவங்க தான். ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இல்லை சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். மேடம் செந்தில் முருகன். எஸ் சார் ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருந்தது மேடம் செஷன். நிறைய ரீகால், சாஃப்ட்வேர் ரொம்ப கொண்டு போனீங்க, நிறைய ரீகால் பண்ண வச்சிங்க. அதாவது தாத்தா பாட்டியை ஞாபகம் இருக்கு எனக்குலாம். நான் ஸ்கூல் போயிட்டு வந்தா எங்க பாட்டி பக்கத்துல உட்காந்து அந்த பாசம் என்ன அப்படின்றது, அதாவது வேர்க்கடலை நாமளே உரிச்சு சாப்பிட முடியும், ஆனா நம்மள பக்கத்துல உட்கார வச்சு உரிச்சு கையில கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. இன்னொன்னு எங்க தாத்தா பாட்டிகிட்ட நான் பொதுவா அந்த காலத்து ஆட்கள் நம்ம இது பண்றது என்ன அப்படின்னா, கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டாங்க, சம்பாதிச்சுதான் செலவு பண்ணுவாங்க, சிக்கனமா இருப்பாங்க. இந்த விஷயம் நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 பசங்க இருந்தாலும் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வீடு கட்டி ஆளுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் வச்சு கொடுப்பாங்க. பட் இப்ப எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி இருந்தாலும் ரன்னிங் த லைஃப் இந்த இஎம்ஐ அண்ட் கிரெடிட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேவிங்ஸுக்கு நான் அவங்கள ரொம்ப நல்ல விஷயமா அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். வெரி குட் சார். வெரி குட். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயமும் வந்து ஆக்சுவலா சின்ன சின்னதா சேமிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதும் வந்து ஒரு கிரேட் கிராண்ட் தான் ஃப்ரம் கிரானி. எனக்கும் ஞாபகம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் காசு வைப்பாங்க அப்படிங்கறத வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு டப்பால இருக்கும். அந்த உரலுக்கு அடியில ஒரு சைடுல வச்சிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிங்கும் போது அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இல்ல யாராவது ஊர்ல இருந்து வராங்கன்னா ஓகே அவங்களுக்கு செலவுக்கு வேணும் அப்படின்றது வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போதான் எனக்கு அது ஃபிளாஷ் ஆறுது. பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடு கூட அவ்வளவுதான். இப்ப மீதி ஆயிடுச்சுன்னா எங்க பக்கத்துல இருக்கவங்க, ஐ மீன் ஒரு ஏழை ஃபேமிலி இருக்கும். அவங்களுக்கு 4-5 பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஆஹ் வா- ஆஹ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபுட்டை கூட அவ்வளவுதான், அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுலயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் செய்வாங்க. இன்னும் ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து கத்து கொடுத்தாங்க. நிறைய சொல்லிட்டே போலாம். சொல்ல சொல்ல அப்படி கோர்வையா வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ நாங்க பார்த்து கத்துக்கிட்டதுதான் தவிர, அவங்களா இப்ப சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. இது வந்து இது நீ கரெக்டா பண்றியா, தப்பா பண்றியா? ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமைய வந்து நமக்கு வந்து கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. மேபி நான் வந்து நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். இன்னும் தேங்க்யூ ஸோ நிறைய மச். ஆடியன்ஸ் இருந்திருந்தா இன்னும் நிறைய ஷேரிங், லேர்னிங் இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேடம். தேங்க்யூ மேடம். எல்லாருடைய ஃபீட்பேக். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் அவங்களுடைய பழைய நினைவுகள், ஸோ மலரும் நினைவுகள் எல்லாமே வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ரீகால் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டுமாரோஸ் ப்ரோக்ராம். டுமாரோஸ் பார்த்தீங்கன்னா ஜேசி கோபி அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. டாபிக் டிப்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாக்டாக 8:15 வந்து நம்ம லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்து நியூவாக வந்திருக்கீங்க. ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற தலைப்பில்
ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுப்போம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சாட்ல வந்து உங்களுக்கான லிங்க் வந்து நாங்கள் போடுவோம். அதில் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க உங்களுக்கான அப்டேட் வந்து தினமும் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நன்றி உரை. ஸோ இன்றைய நிகழ்வில் மிகவும் சிறப்பான தலைப்பு பயிற்சி கொடுத்த ஜேசி இந்தியா ஆத்தர் ஜேசி பிரவீனா மேடம் அவர்களுக்கு எங்களது கிளைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். அது மட்டுமல்லாமல் இணையதளங்களுக்கு இணைந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜேசி இந்தியா ஜூன் 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் அட் ஜூன் பிளாட்ஃபார்ம் இஸ் ஹியர் பை அட்ஜன். Thank you, madam. We will meet tomorrow exact Thank you, sir. 8:15 p.m. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you very much, sir.